ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சேனக்கிழங்க வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருக்கோம். ஆனால் சேப்பக்கிழங்க வச்சு ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? எப்பயுமே நம்ம சேப்பக்கிழங்குல புளிக்குழம்பு தாங்க வைப்போம். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் வச்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லா குழந்தையுமே இந்த அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து குக்கரில் வச்சிங்கன்னா 2 விசில், வானலில் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வளவலன்னு தான் இருக்கும், இது தன்மையே அப்படி தான், அது ப்ராப்ளம் இல்லைங்க. ஒரு ஸ்பூனை வச்சு பாருங்கள், லைட்டாக உள்ள போச்சுனாலே ஓகே தான். இப்போ இதை இந்த ஷேப்பில், அதாவது இந்த தடத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மொத்தமும் கட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் கட் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு வானலில் குழிக்கரண்டி, குட்டி கரண்டியில் 2 கரண்டி கடலை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சுடணும், 10 சீரகம், கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக. இது கூட கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சேப்பக்கிழங்கு, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா சேப்பக்கிழங்கும் ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. இது வந்து கடைசி வரைக்குமே நீங்கள் ரொம்ப போட்டு கிண்டிட்டிங்கன்னா அது குழஞ்சிரும், அப்படி பண்ணிடாதீங்க. லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள், மல்லி, வரமிளகா எல்லாமே பொருள் போட்டு அரைப்போம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூளில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு, உங்கள்கிட்ட அது இல்லைனாலும் சில்லி பவுடர் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டாக ட்ரையாக ரோஸ்ட் ஆகிடும். இந்த சமயத்தில் நம்மகிட்ட இருக்க அரிசி மாவு கொஞ்சமாக 1 ஸ்பூன், உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ட்ரையாக ரொம்ப ரோஸ்ட்டாக இருக்கும், அதுக்காகங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் லைட்டாக கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க வானலை சிம்மில் வச்சுட்டு. இது ஃபுல்லாகவே, இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நீங்கள் சிம்மில் தாங்க பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ப்ரான் கிரேவி அளவுக்கு சூப்பராக வந்துருச்சுங்க. பாருங்கள், இப்போ நான் கிண்டி விட்றேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த சேப்பக்கிழங்குல நிறையாவே சத்துக்கள்லாம் இருக்குங்க. ப்ளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரெகுலரைஸ் பண்ணும், நம்மளோட ஸ்கின்னுக்கு, ஹை பிபி இருக்கவங்க இது எல்லாமே, ஹார்ட் அட்டாக் அவாய்ட் பண்ணும். இது எல்லாமே இவ்வளோ சத்து இருக்க சேப்பக்கிழங்க நம்ம அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். அடிக்கடி நம்ம உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு பதிலாக இதுவும் வாரத்தில் 2 இல்லைன்னா 1 ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்பவே சத்துள்ள பொருட்கள் தான். சேப்பக்கிழங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க யாருமே இப்போ குழம்புல போட்டோம்னா சேப்பக்கிழங்குலாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுவாங்க. இப்படி செய்யும் போது எதையுமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க, கம்ப்ளீட்டாக சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் எதுக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா, கர்ட் ரைஸ், ரச சாதம், சாம்பார், எதில் வேணாலும் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் உருளைக்கிழங்கு, ஏன் ஈவன் நான் தான் சொல்கிறேனே, ஒரு ப்ரான் ஃப்ரை தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க அந்த சேப்பக்கிழங்கு கிரேவி. ட்ரை ரோஸ்ட்டு கிரேவின்னு சொல்லக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ஆனால் சிம்மில் வச்சே விட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விடலாம். அதுக்கு முன்னாடியே கிண்டி விடாதீங்க, நல்லா இருக்காது, குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்படியே ஒரு 10 மினிட்ஸுங்க அதை வச்சுருங்க அந்த வானல்லே. சூப்பராக நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கே. நம்மளுக்கு எண்ணெயில் விட்டால் தான் ஃப்ரை வர மாதிரி இருக்கும்னு கிடையாது. இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுற போதும் ஒரு சிம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்திங்கன்னா சூப்பராக ஒரு ஃப்ரை பண்ண மாதிரியே ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், இப்போ எதுவுமே ஒட்டலை, நல்லா தூளாகவே வந்துருச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. இதை அப்படியே எடுத்து வச்சு நான் வந்து இப்போ பாசிப்பயிறு போட்டு சாம்பார் வச்சுருந்தேங்க, அது கூட இந்த ஃப்ரையை வச்சு சாப்பிட்றேன். உண்மையாலுமே சொல்கிறேங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.